அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அல்லேலூயா. நேற்றைக்கு இதை வச்சுதான் நீங்க தியானிச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ இயேசு எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பொதுவா நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணா சிலருக்கு என்ன வரும்? கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நம்ம வாழ்வதற்கு உணவு மிகவும் தேவையான ஒன்று. நமக்கு கோபம் வராது இல்லையா? வெரி குட். ஆனா அதுவும் என்ன பண்ணுங்க பாருங்க, இயேசு சாப்பிட பந்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த அம்மா கொண்டு அந்த பரணியை தூக்கி உடைச்சு அந்த பரிமள தைலத்தை அவர் தலைமையில ஊத்திடுச்சு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், எத்தனை நாள் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரம்லாம் கொண்டு என் உடம்புல ஊத்தாம நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தூக்கி அது எங்க தலையில இருந்து கால் வர அளவுக்கு ஊத்திடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை ஊத்திடுச்சு? இல்ல, நான் சொல்ல விரும்புகிறது, இன்றைய செய்தியின் தலைப்பு, அந்த அம்மா கொடுத்தது விலையேற பெற்ற, தன்னிடத்தில் இருந்ததில் விலையேற பெற்றதை இயேசுவுக்கு கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. விலையேற பெற்றதை கர்த்தருக்காக ஊற்றி போட்டாள். விலையேற பெற்றதை கர்த்தருக்காக ஊற்றினாள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்திலும் விலையேற பெற்ற பல காரியங்கள் இருக்கிறது. அதை நேரத்தை பொறுத்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற விலையேற பெற்றதை நான் வச்சிருக்க மாட்டேன். ஆமா, அது யாருக்கு கொடுக்க போறேன்? அரைகுறையா இல்ல, ஊற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேச போறது ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியல. ஒரு 3 காரியம் நேரத்தை பொறுத்து வேகமாய் தியானிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப இந்த அம்மா, அதுல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, ஒரு ரெஃபரன்ஸ் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இமயமலையிலே கிடைக்கக்கூடிய சில தாவரங்களுடைய வேர்களில் எடுக்கப்படுகிற ஒரு விலையேற பெற்ற, அதாவது கலப்பில்லாத சுத்தமான வாசனை திரவியம். அப்போ இந்த பெண்மணியுடைய ஒரு மிகவும் விலையேற பெற்றது. இன்றைய பெண்மணிகளுக்கு விலையேற பெற்றது என்ன சொல்லுவாங்கன்னா பொன், வெள்ளி. ஆமா, ஸ்தோத்திரம். அப்படிதானே? இல்லையோ? வெரி குட். இல்லாம இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா அந்த பெண்மணிக்கு அந்த காலத்துல ரொம்ப விலையேற பெற்றது என்னது? இந்த தைலத்தை தான் நம்ம சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆமென். இதுதான் நம்மளுடைய சொத்தா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இதுதான் விலையேற பெற்றதா இருந்தது. விலையேற பெற்றத பத்திரமா வைக்க காரணம் என்ன? என்னைக்காவது ஆபத்தோ குறைவோ எனக்கு தேவை ஏற்படும் போது விலை மதிப்பில்லாம நம்ம சேர்த்து வைக்கிறதை எடுத்து விற்றாகிலும் நம்முடைய குடும்பத்தை என்ன செஞ்சிடலாம்? பிழைக்க வச்சிடலாம், நம்ம பிள்ளைகளை வாழ வச்சிடலாம்னா பலர் நினைப்போம். அதுக்காகத்தான் நாம என்ன செய்வோம்? சிறுக சிறுக விலையேற பெற்றவைகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்போம். இயேசு எல்லாரிலும் விலையேற பெற்றவர் என்கிற எண்ணம் இன்றைய திருச்சபைக்குள் மங்கி போய்விட்டது. பாஸ்டர் அழகாய் விண்ணப்ப வைத்தாங்க, சபைக்குள்ளே இன்றைக்கு குவாண்டிட்டி பெருகி கொண்டிருக்கிறது, குவாலிட்டி இல்ல. தரமான விசுவாசிகள், தரம், சபையுடைய தரம் இன்றைக்கு என்ன ஆயிற்று? மங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆகையால் தான் நம்மில் இருக்கிற விலையேற பெற்றது இன்றைக்கு நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது, ஆனால் அது யாருக்கு பிரயோஜனம் இல்ல? அப்படி சொல்லாதீங்க, விலையேற பெற்றவருக்கு பிரயோஜனமா இல்ல. நமக்கு இந்த இயேசுவை நம்ம பிரயோஜனத்தை பயன்படுத்திக்கிறோம், ஆனா நமக்கு இருக்கிற விலையேற பெற்றதை யாருக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? இயேசுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மைதானா இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற விலையேற பெற்றதெல்லாம் இயேசுவிட்ட கொடுத்தாச்சுன்னா இயேசுவை நாமம் இப்பொழுது மகிமைப்படுவதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு இந்த தேசத்தில் மகிமைப்படும் அல்லவா? மகிமைப்படும் அல்லவா? நம்ம இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை பற்றி பேச போறேன்னு நினைச்சீங்களோ? இல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க உற்சாகமா கர்த்தருக்கு உங்கள்ட்ட இருக்கிறதுல விலையேற்பட்டதை கொடுத்துடுங்க. ஆனா நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வரைஞ்சிக்கிறேன். தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தரமான செய்தி இருக்கிற ஒரு திருச்சபை. அல்லேலூயா. ஆனாலும் நினைப்பூட்டுகிற ஒரு பணி, ஆவியானவருக்கு ஒரு பணி இருக்கிறது. என்ன செய்வாரு?
நினைப்பூட்டுவார். நானும் இன்றைக்கு உங்களுக்கு வேத வசனத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நினைப்பூட்ட போகிறேன். அப்போ அதுல என்ன சொல்லப்படுகிறது? ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை இதுல நம்ம பார்க்கலாம் இந்த வேத பகுதியில. ஒன்று, விலையேறப்பெற்றதை, அந்த அம்மாவுடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை இயேசுவுக்காக என்ன செய்தாள்? முழுவதும் கொடுத்து விட்டாள். இன்னொன்று பாத்தீங்கன்னா, எதுக்காக கொடுத்தா? கூட இருந்த சீஷர்கள் முணுமுணுக்கிறாங்க. எதுக்காக இந்த அம்மா இதை கொண்டு கொடுக்கணும்? இதை கொண்டு போய் விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கு கூட இருந்த 12 பேருக்கு இயேசு பலமுறை தான் மரிக்க போவதையும் தான் உயிர்த்தெழுத்த போவதையும் பலமுறை பிரசங்கித்திருந்தார். அப்பெல்லாம் நம்மள மாதிரி விசுவாசிகளா இருந்திருப்பாங்க அந்த 12 பேரும். ஒருத்தர் அதை நம்பல. அதுல பேதுருன்னு ஒருத்தர் அடிக்கடி கூட்டிட்டு போய் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படி சில விசுவாசிகள் சபையில் இருப்பாங்க. பாஸ்டர் தேவ சித்தமான ஒரு காரியத்தை, தேவ தரிசனத்தை செயல்படுத்த போகும்போது ஆலோசனை சொல்வது போல் வந்து, இங்க பாருங்க பாஸ்டர்மா, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது, இப்படி எல்லாம் செய்யறது நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது, அதனால பாஸ்டர் மெதுவா சொல்லி இந்த பிளான் என்ன செய்யுங்க. அப்படி இருக்கிற விசுவாசிகள்கிட்ட இயேசுவா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? என்ன அப்பால சாத்தான்னு சொல்லியிருப்பாரு. பாவம், நம்ம யாரும் இப்ப அப்படி சொல்றதுக்கு தயாரா இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரிதானே? ஆமா. ஆனா இந்த பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த அம்மா நம்புது, இயேசு சீக்கிரமா மரிக்க போறார், நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரிக்க போறார். அந்த இடத்துல எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை கேட்டப்போ யாருக்கும் அதுக்காக ஆயத்தப்படல. இந்த அம்மா மட்டும்தான் தேவன் மரிப்பது என்பது பிதாவின் சித்தம். நான் சொல்ல வர்றது நல்ல தெளிவா புரியணும். பிதாவின் சித்தத்தை தான் இயேசு செய்ய போறார். அவர் கடைசியில கூட ஜெபிப்பார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமான நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க போவது யாருடைய சித்தம்? பிதாவுடைய சித்தம். இப்போ இந்த பொன்மணி செஞ்சது எது? மரிப்பதற்கு, இயேசுவை அடக்கம் செய்வதற்கு ஏதுவான ஒரு விசுவாச செய்கை. ரைட்டா? அப்ப இந்த அம்மா எதை நம்புது? இயேசுவின் பிதாவின் சித்தம் செய்வதற்கு இந்த அம்மா தன்னை ஒப்பு கொடுத்துச்சு. தன்னுடைய விலையேறப்பெற்றதை எதுக்காக அர்ப்பணிச்சாங்க? இயேசுவுக்காக அல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக. இன்றைக்கு நான் சொல்ல வருகிறது, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா இங்க வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு கைத்தட்டி ஆராதிச்சு காணிக்க கொடுத்தா மட்டும் போக முடியாதா? பிதாவின் சித்தம் செய்தா மட்டும்தான் நீங்க எல்லாரும் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? பிதாவின் சித்தம் செய்யணும்னா சும்மா வாயால வடை சுட்டுட்டு இருக்க கூடாது. நம்மிடம் இருக்கிற விலையேறப்பெற்றதை இயேசுவுக்கு ஊற்றிவிட்டால் பிதாவின் சித்தம் நிறைவேறும். முகவர் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இந்த அம்மா செஞ்சது என்னது? பிதாவின் சித்தத்துக்கு ஏதுவான செயலை முன்னறிந்து, சித்தத்தை அறிவது இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்காத விஷயம், புரியாத விஷயமா இருக்கு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தோற்று போவதும், சத்துருவுக்கு அடிமைப்பட்டு போவதும், இன்றைக்கு நெருக்கத்தில் சிக்கிக் கொள்வதும், தங்களை குறித்த தேவ சித்தத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் தான் பல குடும்பங்கள் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சித்தத்தை அறிகிற அறிவு இயேசுக்கு கூட இருந்தவங்களுக்கே வரல. ஆனா இந்த பாவியான ஸ்திரீக்கு வந்துச்சு. இன்னொரு வேத பகுதியில பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுவாரு, அதிகமா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே சொல்லி இருப்பார் இல்லையா? நிறைய வசனம் நம்ம படிக்கணும், அதனால சுருக்கமா போறேன், கவனிங்க. அப்போ அதிக அன்பு யாருக்கு இருந்தது? கூட இருந்தவங்களுக்கு இல்ல. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் தப்பா நினைக்க கூடாது, டெய்லி சபைக்கு வருவாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, டெய்லி ஆண்டவரை தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் மேல என்ன இருக்காது? உண்மையான அன்பு இருக்காது, ஆழமான அன்பு இருக்க. பார்வையில பாஸ்டர்ஸ் ஆகிய நம்ம பார்க்க நினைப்போம், பரவாயில்ல இந்த சகோதரி தான் சபைக்கு தூணா இருக்கிறாங்க, இவங்க தான் சபையை தாங்குறாங்க, இவங்க இல்லாம சபையே ரன் பண்ண முடியாது. அப்படிதான் நான் உங்களை சொல்லல. இயேசுக்கு கூட ஒரு 12 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்கள சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஆகையால் அதிக அன்பு இந்த அம்மாவுக்கு, அதனாலதான் அதிக அன்பு இருந்தனாலதான், அந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன், இயேசுவின் மேல் அதிக அன்பு இருந்ததுனாலதான் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னிடம் இருந்த விலையேறப்பெற்றது அந்த அம்மா கொடுத்துச்சு. புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
அதிக அன்பு இருக்கிறவங்கள்ட்ட காணிக்க கொடுணும், சபைக்கு வாடணும், ஜெபம் பண்ணணும், நாளைக்கு காலையில சாயந்தரம் அடிக்காம காலையில நாளைக்கு 2 நேரம் வர்றவங்களை கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. புரியலையா? சோத்திரம் வரலையே. அல்லேலூயா. காலையிலே வந்துருவாங்க, சாயங்காலம் வந்துருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் கிறிஸ்துவின் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன். அப்படி கர்த்தர்களை மாற்றுவாராக. அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற சில காரியத்தை எல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்க சூழ்நிலையும் மாறும், சபையும் மாறும், தேசமும் மாறும். புரியுது இல்லையா? உங்க குடும்பங்களுக்கு மாற்றம் வரும், சபைக்கு மாற்றம் வரும், தேசத்திற்கு மாற்றம் வரும். அப்ப இந்த அம்மா தன்னிடம் இருக்கிற விலையேறப்பெற்றதை கொண்டு கிறிஸ்துவிற்காக கொடுத்தது, அர்ப்பணித்தது எதுக்காக? அவர் மேல இருந்த அன்பு. அன்பு இருந்தாதான் பிதாவின் சித்தம் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்யும்? என்னுடைய சித்தம் செய்ய தான் இருதயம் துடிக்கும். இந்த அம்மாவுடைய ஸ்தோத்திரம், அந்த கேரக்டர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கடந்து வருவதாக. நம்மகிட்ட இருக்கிற விலையேறப்பெற்றது என்ன? பொதுவா பெண்கள்கிட்ட, ஸ்திரீகள், ஆண்களை விடவும் ஸ்திரீகள்கிட்ட விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம் உண்டு. அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், நம்முடைய கண்ணீர். ஆமாவா இல்லையா? பொண்ணுங்க அழுதுட்டாங்கன்னா உலகமே சொல்லுங்களேன் கவுந்துரும். ஆமாவா இல்லையா? அப்போ விலையேறப்பெற்ற ஒரு காரியத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது இன்றைக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் பிள்ளைகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள போறீங்க. அது என்னவென்றால், முதலாவது நம்முடைய விலையேறப்பெற்றது, நம்மிடம் இருக்கிற விலையேறப்பெற்றது நம்முடைய கண்ணீரின் ஜெபம். நம்ம அநேகர் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் சோத்திரம் சொல்ல வருகிற விதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஜெபம் விலையேறப்பெற்றது என்பது நமக்கு அடிக்கடி புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. நம்ம விலையேறப்பெற்றவர்கள் என்பது நமக்கு மறந்துருது. விலையேறப்பெற்ற ஒரு கண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். புலம்பலுக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளியை சும்மா இருக்க ஒட்டாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கண்ணீரின் ஜெபம் நம்ம தேசத்தில் சபைகளில் என்ன ஆகிவிட்டது? குறைந்து போய்விட்டது. ஜெபம் பெருகுது, ஆனால் இருதயத்திலிருந்து வழிந்தோடுகிற கண்ணீர் இன்றைக்கு குந்தி போயிருக்கிறது. நம்ம எல்லாரும் அழுவோம். யாருக்காக அழுவோம் தெரியுமா? நமக்காக அழுவோம். நம்முடைய விண்ணப்பத்துக்காக அழுவோம், நம்முடைய குடும்பத்துக்காக அழுவோம், நம்முடைய பண தேவைக்காக அழுவோம். ஆனா யாருமே பிதாவின் சித்தத்துக்காக என்ன செய்யறது இல்லை, இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறது இல்லை. இதனாலதான் இந்த தேசத்தில் பிதாவின் சித்தம் வேகமாய் நிறைவேற முடியாமல் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருந்து அழாமல் இருந்தால் கர்த்தர் இந்த தேசத்திலே பலரை எழுப்பி அழ வைப்பார். எதற்காக? இன்றைக்கு அவருக்காக அழுவதற்கு ஒருவரும் இல்லை. இந்த வசனத்தின் அடுத்த வசனத்தை வாசிங்கள். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிதாவின் பெரிய சித்தம் என்ன தெரியுமா? ஒருவரும் கெட்டு போக கூடாது. பிதாவின் பெரிய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பிதாவின் பெரிய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரையும் கடைசி நாளில் எழுப்புறது. பிதாவின் பெரிய சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சித்தம் இருக்குது. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். 3 முக்கியமான சித்தம் பிதாவுக்கு இருக்குது. ஒன்னு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இன்னொன்னு ஒருவரும் கெட்டு போக கூடாது. இன்னொன்னு, கடைசி நாளில் எல்லாரையும் எழுப்பணும். எத்தனை பேர் எழும்புவீங்க கடைசி நாள்ல? முதலாம் உயிர்த்தெழுதலில் எத்தனை பேர் எழும்புவீங்க? எழும்பு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி பிதாவின் சித்தம் செய்வதற்கு இன்றைக்கு ஆச்சரியத்தோடு இல்ல, இன்றைக்கு ஆத்துமா தாகத்தோடு எழும்புவோமாக. கண்ணீர் வடிப்பதற்கு எழும்புவோமாக. எதற்கு கண்ணீர் தெரியுமா? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறது எதனால? ஒரு நாட்களில் கடந்த காலங்களில் பாஸ்டர் சொன்ன மாதிரி 89, 90, 95 அந்த காலகட்டங்களில் சபைகளில் சிறிய கூட்டம். ஆனால் அந்த சிறிய கூட்டம் எப்படி இருந்தது? தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டமாக இருந்தது.
தங்களுக்காக அழுகிற கூட்டங்கள் அன்றைக்கு குந்தி போய் இருந்தது. அன்றைக்கு தங்கள் பலவீனங்களை பார்க்கல. பாஸ்டர் மாட்ட கேட்டா தெரியும், அந்த காலகட்ட ஊழியங்களில் அவர்கள் எதற்காக கண்ணீர் வடித்திருப்பார்கள். இன்றைக்கு அந்த கண்ணீரின் பலன் தான் இந்த தேசத்தில் இப்படி ஒரு மகிமையான திருச்சபை, இப்படி ஒரு திரள் கூட்டம் ஆத்துமாக்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. நம்முடைய கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு. நம்முடைய கண்ணீருக்கு, நம்ம கண்ணீர் விட்ட மனுஷனே நமக்காக இறங்குறானா, பரலோகம் நமக்காக இரக்கம் செய்யாது இருப்பாரா? இல்ல பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆனால் நாம் இன்றைக்கு கண்ணீர் வடிப்பதற்கு மறந்து போகிறோம். நமக்கு அழுக வரமாட்டேங்குது. கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு யாருக்கும் மனசு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சதன் விளைவு சுகபோகமான வாழ்க்கை. யாரு அழிஞ்ச எனக்கு என்ன? எனக்கு ஆண்டவர் வீட்டை தந்தார், நான் ஆண்டவரை தேடினேன். இன்னைய சாட்சிகள் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தார், எனக்கு நல்ல வாகனத்தை கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை நடத்தி கொடுத்தார், நல்ல பேர குழந்தைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விசுவாசி உலக பிரகாரம் ஆசீர்வாதம் பெருசா நினைக்குதோ அவங்க இன்னும் சரியா ரட்சிப்புகளை வரல. ஆமென். அவங்க ரட்சிப்பு இன்னும் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கு? சரிப்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. உங்கள் சிந்தைகள் மாறட்டும். இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், திருக்களின் முனையில் அழிந்து போய் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக நீ எப்படி அழணுமா? சபையே கண்ணீர் விட்டு அழணுமா? இந்த காலத்தில் சபை கண்ணீர் விடாதிருந்தால் நாளைய தலைமுறை எப்படி இயேசுவை அறிந்து கொள்வார்கள்? எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள்? எப்படி மீட்கப்படுவார்கள்? இன்றைக்கு கண்ணீரின் ஜெபம் குந்தி போய்விட்டது. இன்றைக்கு தேசத்துக்காக அழுவதற்கு ஆட்கள் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நம்மிடம் இருக்கிற விலையேறப்பட்ட இந்த தைலத்தை, இந்த கண்ணீரை எதுக்காக பயன்படுத்துறோம் தெரியுமா? நமக்கு வியாதினா பயன்படுத்துறோம். நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைனா, நமக்கு ஒரு பணத்தை வேணா, நமக்கு அழணும்னு சொல்லித்தர யாரும் வரமாட்டாங்க. தானா கண்ணீர் வரும், தானா அழுக வரும். ஆனா தேவ சித்தத்துக்காக அழணும்னா இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை. இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எதற்காகலாம் நாம் கண்ணீர் வடிக்கணும்? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி இருக்குதா? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நம்ம திருச்சபையில நடக்கிறாங்களா இல்லையா? நடக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டேன். நம்ம கண்ணதை காணுதா இல்லையா? அவர்கள் வேறு விதமாய் நடப்பது என்றால் அதற்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். நான் கேட்கிறேன், என்ன கவனிங்க. அவங்க நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள், நம் உடன் பிறந்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் வாழ்வதை நம் கண்கள் காண்கிறதா இல்லையா? நாம் அறிகிறோமா இல்லையா? அவர்கள் சிலுவை தான் வைத்திருந்தாலும் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் சிலுவை அவர்களோடு இருந்தாலும் அவர்கள் சிலுவைக்கு யாரு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இன்னைக்கு அவர்கள் நம்மளை பகைக்கிறாங்களா இல்லையா? நம்மளை விரோதமா எழும்புறாங்களா இல்லையா? நமக்கு எதிராக வாசல்ல எழுப்புறாங்களா இல்லையா? நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யறாங்களா இல்லையா? ஆமென். இன்னைக்கு பல இடங்களில் வேகமாய் தேவனுடைய சிலுவைக்கு எதிரான பகைஞர்கள் பெருகுவதை கூடுவதை தேசத்தில் பார்க்கிறோம் அல்லவா? இதை காணும்போது திறந்த வாசல் இருக்கிற திருச்சபைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துவின் பகைஞர்களுக்காக, இந்த சிலுவையின் பகைஞர்களுக்காக சபை என்ன செய்யணுமா? கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவர்களுடைய நோக்கம் வேற. வெளியில் இருக்கிறவங்களை விடுங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி நடக்கிறாங்க? நம்முடைய தலைமுறைகள் வேறு விதமா நடக்கலையா? நம்ம கூட ஆராதிக்கிறவங்க வேறு விதமா நடக்கலையா? சொல்லுங்களேன். இதை நம்ம கண் பார்க்குது இல்லையா? இவர்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? கர்த்தர் நம்மிடம் எல்லாம் கணக்கு கேட்பார். ஆமென். ஊழியக்காரங்க மாத்திரம் அழுதா பத்துமா? இல்ல, அவர்களோடு இணைந்து அழுவதற்கு இந்த ராத்திரி ஒரு சிறு கூட்டமாகிலும் இந்த திருச்சபையில எழுமினா நலமா இருக்கும். அப்படியானால் கர்த்தர் இந்த திருச்சபையில தான் ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் நம்பிதான் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். உங்களை நம்பிதான் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறார். எதுக்காக அழணுமா? முதலாவது வேறு விதமாய் நடக்கிற ஜனத்திற்காக அழ வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்காக அழணும்? கடனுக்காக அழணும், அப்படிதானே?
நம்ம பிரச்சனைக்காக, சுயத்துக்காக. அப்படிப்பட்ட மக்கள் பெருக பெருகதான் திருச்சபைகளுக்குள்ளே சத்துரு வேகமாய் களைகளை விதைக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் தேசத்தின் எழுப்புதல் தடைப்பட்டு நிற்கிறதாக நான் உணர்கிறேன். அதனால தான் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியல. அநியாயம் அக்கிரமம் தேசத்தில் பெருகுது. காரணம் சுயநலத்துக்காக வடிக்கிற கண்ணீர். அந்த தைலத்தை, அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை தங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். விலையேறப்பெற்றவருக்காக பயன்படுத்துவதற்கு நேரமில்லை. இயேசு முழுக்க முழுக்க அழுததும் ஊழியம் செஞ்சதும் தனக்காக, தன் பேருக்காக அல்ல. முழுக்க முழுக்க ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். அதுதான் என்னுடைய போஜனம், அதுதான் என்னுடைய ஏக்கம். இன்றைக்கு இருக்கிற அத்தனை நான் நம்புகிறேன். ஒரு அளவுக்கு முக்கியமான விசுவாசிகள் எல்லாரும் வந்திருப்பீங்க, நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் தர்றார். எதற்கு தெரியுமா? வேறு விதமாய் நடக்கிற தேச மக்களுக்காகவும் நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்காகவும் இரவு பகலாய் கண்ணீர் விட்டு அழுவதற்கு கர்த்தர் உங்களை இந்த கன்னியாகுமரியிலே ஒரு ஜாமக்காரரை வைத்திருக்கிறார், ஒரு காவல்காரியை வைத்திருக்கிறார். சூலமித்திய உன்னத பாட்டு உள்ள என்ன சொல்றாமா? என்ன தெரியுமா சொல்றா? நான் கருப்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க, வெயில் என் மேல பட்டுச்சு. எப்படி கருப்பான? என் சகோதரங்க என் மேல கோபம் கொண்டு என்ன அவங்க தோட்டத்துக்கு காவல்காரியா வச்சாங்க. என் சொந்த தோட்டத்தையே நான் காக்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள் இல்ல. அந்த சூலமித்தியில தான் கீழே உள்ள வசனங்கள்ல அவர் கூப்பிடுறார், என் பிரியமே, என் ரூபவதியே, எனக்கு நேச மணவாட்டியேன்னு. அப்படிப்பட்ட மகளை தான் கர்த்தர் அழைப்பாரே அல்லாமல் பேருக்கு சபைக்கு வந்து கையை தட்டிட்டு ஆராதிச்சுட்டு நானும் ரட்சிக்கப்பட்ட, நானும் பரலோகம் போவேன் சொல்லுகிற உங்களுக்காக அல்ல. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க வேறு விதமாய். பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இப்படிப்பட்ட கூட்ட சபைகளில் பெருகுவதாக. 15ஆம் வசனம், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சபை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? வேறு விதமா நடக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்ப நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? நமக்குள்ள என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சார் தெரியுமா? வெறுமனை சுகத்துக்காக மட்டும் அழைக்கல. ஞானசான் எடுத்து கர்த்தருடைய பந்தி எடுத்து சபையில ஒரு அங்கத்தினர் ஆகும்படி அழைக்கல. நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கு. அதுதான் ஒரு பரம காணான் இருக்கு. இதற்காக தான் அழைக்கப்பட்டோம். இது அடிக்கடி நமக்கு மறந்து போயிடுச்சு. மறக்காதீங்க, நம்ம இப்ப ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம், ஒரு டிராவலிங்ல இருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டாரு. இப்ப அவர் நம்மளை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரையும் பரிசுத்த ஆவி நடத்தப்படுகிற ஒரு போதகரையும், ஒரு போதகரமா ஒரு திருச்சபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவங்க எதுக்கு நடத்துறாங்க? உங்களுக்கு எனக்கும் தேவன் அழைத்த ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்குது. அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி தான் ஓடணும். அதற்கு பதிலா ஸ்தோத்திரம், வேறு ஒரு நோக்கம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஜனத்திற்காக கண்ணீர் விட்டு அழணும். இந்த ராத்திரி எத்தனை பேர் எழுப்ப போறீங்க? காலங்களில் நல்ல சுக நித்திரை ஆண்டவர் தருவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சுகமான வாழ்க்கை ஆண்டவர் தந்துட்டார். இன்னைக்கு அப்படிதானே? பசி, ஒரு காலம் பசிச்சோம். பசிச்சப்போ ராத்திரி என்ன வரல? தூக்கம் வரல. தூங்கினாலும் தூக்கம் வசிச்சா வருமா? வராது. எந்திரிச்சு உட்காருவோம், அழுவோம், ஜெபிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொகுசு மெத்த, போதாத குறைக்கு ஏசி பெட்ரூம், போதாத குறைக்கு வயர் மட்டும் இல்ல, முகம் நனைகிறது வரைக்கும் ஃபுல் கெட்டு சாப்பாடு, திருப்தி, சம்பூர்ண செழிப்பு வந்த பிறகு அழ நினைச்சா கூட என்ன வரமாட்டேங்குது? வரல. ஆனா திடீர்னு ஒரு பெருங்காற்று அடிச்சா போதும், ஐயோ பாஸ்டரே எங்களை காப்பாத்துங்க பாஸ்டர், நாங்க இனி ஒழுங்கா வருவோம் பாஸ்டர், இனி ஒழுங்கா சபையில ஊழியம் பண்ணுவோம் பாஸ்டர், எங்களை எப்படியாவது. இந்த கண்ணீர் எங்க இருந்து வருது? இன்றைக்கு உங்கள் சிந்தைகளில் ஒரு மாற்றம் வரட்டும், உங்கள் ஜெபங்களில் ஒரு மாற்றம் வரட்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம ஜெபம் தப்புங்கிறத உணர்ந்தேன். நம்ம ஜெபிக்கிற நம்ம கண்ணீர், நம்ம நோக்கம் எல்லாம் தவறுங்கிறத உணர்ந்தேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்ல கவனிங்க. நம்ம நோக்கத்தை மறக்க கூடாது. நோக்கத்தை மாறும்போது நமக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கணும். அப்புறம் சொல்லுது, எல்லாரும் என்ன சிந்தையா இருக்கணும்? இதே சிந்தை. என்ன சிந்தை? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருக்கணும். நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த ஓட்டத்துல உறுதியா இருக்கணும். அதுக்கு கீழே சொல்றாரு, ஸ்தோத்திரம் 16, ஒரே சிந்தையா இருப்போமாக. எல்லாரும் பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் எப்படி இருப்போமாக? எஸ். நமக்குள்ள என்ன சிந்தை வேண்டாம்? இனி வேற சிந்தை, ஒவ்வொரு சிந்தை வேண்டாம், ஒரே சிந்தை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சிந்தை வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் ஒரே சிந்தை.
அந்த சிந்தை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே அழைப்பு, ஒரு பரம அழைப்பாகிய அந்த தேசத்துக்கு நேராய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் அந்த சிந்தை உள்ளவங்க மாத்திரம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்? ஒரே சிந்தை. என்ன சிந்தை? இவளை விட நான் மேல வரணும், அப்படிதானே? இவங்களை விட நான் பெரிய ஆளாகணும், அப்படிதானே? இவளோட பெரிய வீடு வைக்கணும். சொல்லுங்களம்மா, சொல்லுங்க. அந்த சிந்தை அல்ல. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்போ ஒரு சிந்தை இருக்கு. இப்போ வளர்ந்த பிறகு எங்க பாஸ்டர் அம்மாவுக்கு பாஸ்டருக்கு எங்களை மறந்துட்டாங்க. கண்ணே தெரிய மாட்டேங்க. ஆராதிக்கும் போது நான் இங்க பாடிட்டு இருக்கிறேன், ஓடுகிறேன். அவங்க சிந்தை எங்க ஓடுது தெரியுமா? எங்கள்கிட்ட இப்ப பழைய மாதிரி நேசிக்க மாட்டேங்கிறாங்க, அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க. முன்னாடி எதுனாலும் ஓடி வீட்டுக்கு வருவாங்க. இப்ப எங்களை மைண்டே பண்ண மாட்டேன். அப்படி யாருக்கா சிந்தை இருந்தா அந்த ஒவ்வொரு சிந்தை இன்னைக்கு வெட்டப்படுவதாக. ஒரே சிந்தையோடு ரூபமாக. இது வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடை. நான் ஒரு உதாரணம் சொல்லி தர, தப்பா நினைக்க மாட்டீங்களா? ஒரு தோட்டமாக்கும் சபை, பாஸ்டர் தோட்டக்காரர். என்ன அவங்க தோட்டக்காரங்க, தோட்டத்துல எஜமானன் அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து சொல்றாரு, நீ சில விருட்சங்களை என்ன செய்ப்பா நட்டு. நட்டு ஆரம்பத்துல டெய்லி என்ன செய்யணும்? தண்ணி விடணும், அடிக்கடி உரம் போடணும். அது மட்டும் இல்லைங்க, காற்றடித்தாலும் ஓடி போய் பார்க்கணும். 5 வருஷம் தாண்டின பிறகு அந்த தென்னை மரத்தை டெய்லி தண்ணியும் டெய்லி உரமும் போட முடியுமாங்க? 5 வருஷம் தாண்டினா அந்த தோட்டக்காரர் எதை கொண்டு போவாரு? வெட்டு கத்தியை கொண்டு போவார். எதற்கு? கனி உண்டு என்று பார்த்து வெட்டுவதற்கு. அதனால நாங்க கொஞ்சம் பெரிய விசுவாசிகள் எல்லாம் அப்படி மறந்துடுறது. மறக்கல. இனி உங்ககிட்ட தேடி டெய்லி வர வேண்டிய அவசியம் சொல்லுமா? சின்ன காட்டுகள்லாம் வர அவசியம் இல்ல. சின்ன சின்ன கொந்தளிப்புகள்லாம் தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல. சத்தமா சொல்லுங்களேன். நாங்க இப்ப என்ன நிலைமை வளர்ந்துட்டோம்? ஒரு மாதிரிப்பட்ட காற்றெல்லாம் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம். எங்களை தேடி வருவார் தோட்டக்காரர். எதுக்கு? விசாரிக்க இல்லைங்க, கனியை மட்டும் பறிக்க. அப்புறம் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு என்ன போட்டா போதும்? உரம் போட்டா போதும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா மாதம் தவறாம கத்தியோட வரணும். ஆனா சில மரம் அழகா நிக்கும் பார்க்க, ஆனா கனி உண்டுன்னு வெட்டி பார்த்தா அது ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா அதே நேரம் நீங்க வளர்ந்துட்டீங்க, இன்னும் புதுசா வருது, இப்பதான் நடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அன்னை கொடுத்த கவனத்தை இப்ப யாருக்கு கொடுத்தாகணும்? புரிஞ்சிட்டு இல்ல? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரே சிந்தை வந்ததற்காய் நன்றி. இனி இப்படிப்பட்ட சிந்தை எங்களை விட்டு இன்னைக்கே வந்தவன் கூட அனுப்பிடுறோம். ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு ஒரே சிந்தையோடு இருக்க போறோம். ஒரே சிந்தை. என்ன சிந்தை? வேறு விதமாய் நடக்கிற எங்கள் மந்தைக்குட்பட்டவர்களை இந்த சிந்தைக்குள்ள கொண்டு வருவதற்காக இரவெல்லாம் என் தலை கண்ணீராக என் படுக்க, சங்கீதக்காரர் எழுதுறாருல, என் படுக்கெல்லாம் எப்படி ஆகுது சொல்லுங்களேன்? கண்ணீரால் நனையணும். இந்த நாள் அப்படி ஒரு 5 பேர் அம்மா கூட எழும்பி பாருங்க. இந்த சபையில் ஒரு மகிமையை பார்ப்பீங்க. 19வது வசனம் அதோடைய 17 சொல்லுகிற, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப ஊழியக்காரங்களை எதுக்கு நோக்கணுமா? ஒரு மாதிரியா அல்ல. தெளிவா சொல்லுங்க. நீங்க ஒரு மாதிரி சொல்றது மாதிரி இருக்கு. எப்படி நோக்குங்க? மாதிரியாக. அதை கரெக்டா சொல்லுங்க. ஒரு மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. எங்க ஊழியர்களை நாங்க எப்படி பார்க்கிறோம்? மாதிரியாக. இன்னைக்கு பல விசுவாசிகள் ஊழியர் பிள்ளைகளையும் மாதிரியா பாக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு மக வாங்கின மாதிரியான எனக்கு ட்ரெஸ் வாங்கணுங்கிற மாதிரி அல்ல, பாஸ்டருக்கு மக படிக்கிற மாதிரி படிக்கணுங்கிற மாதிரி அல்ல, பாஸ்டர் வச்சிருக்கிற மாதிரியான கார் வாங்கணுங்கிற மாதிரி அல்ல. அவருடைய விசுவாசத்தை நாங்கள் மாதிரியாக பின்பற்றி நாங்கள் ஒரே சிந்தையோடு அந்த மேய்ப்பன் பின்னாக போய் வேறு விதமா நடக்காம சிலுவையின் பகைஞரா இல்லாம எங்கள் கண்ணீர்களையும் பாதைகளாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ ஒண்ணு என்ன இருக்க கூடாது?
வேறு சிந்தை இருக்கக்கூடாது. யாருக்காக ஜெபிக்கணும்? வேறு சிந்தையுடைய மற்ற நம்மோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்னைக்கு சொல்றேன், உங்க சபை ஸ்தோத்திரம் இந்த அழிந்து போகிற வேறு விதமா நடக்கிறவங்களுக்காக கண்ணீர் விட்டால் அடுத்த வருடம் கம்பீரமா இருக்கலாம். சில நேரம் அறுப்பதற்கு தாமதமானாலும் சோர்ந்து போகாதீங்க. உடனே சிலது விளையும், சிலது காலம் எடுக்கும், சிலது பல மாதங்கள் எடுக்கும். இந்த குமரி மாவட்டத்துக்குள்ளே இந்த கன்னியாகுமரி கிராமம், இந்த தேசத்து ஒரு பெரிய தேசம், ஆமாவா இல்லையா? பெரிய தேசமா இல்லையா? உங்க திருச்சபை 10,000, அதையும் தாண்டி போவதற்கு இங்க இருக்கிற ஒரு 5 பேருடைய கண்ணீர் போதுமானது நான் நம்புறேன். விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க அதுக்காக வேற பிரயாசப்படண்டா. இந்த ராத்திரி உங்கள் சிந்தை ஒரே சிந்தையாக, உங்கள் எண்ணங்கள் உபவாச ஜபமா ஓடி வர்றோமா, இரவு ஜபமா ஓடி வர்றோம், ஆராதனையா நாங்க ஓடி வர்றோம், நாங்க ஸ்தோத்திரம் கிராம ஊழியமா நாங்க ஓடி வர்றோம், நாங்க திறப்புல நிற்கிறோம். காரணம், எங்களுடைய விலையேற பெற்ற நேரத்தை கண்ணீரை நாங்க ஏசப்பாவுக்காக கொடுக்க போறோம், எங்க விலையேற பெற்ற கண்ணீரை பிதாவின் சித்தத்துக்காக கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒன்று கூட ஆழமா ஒரு காரியத்தை படிக்கணும். நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கக்கூடாது? ஜபத்திற்கு ஒரு ஒப்புமை பைபிள் சொல்லுது. என்ன ஒப்புமை தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்தை எங்க சேர்த்து வைக்கிறாரா? துருத்தியில் அல்ல. சொல்லுங்க, பரிசுத்தோடைய ஜபம் எங்க சேர்க்கப்படுகிறது? பொற்கலசத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நீதிமான்களுடைய ஜபம் எங்க சேர்க்கப்படுது? அப்ப இது வெளியேறப்பட்டதா இல்லையா? நம்ம ஜபம் வெளியேறப்பட்டதா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கழுவப்பட்ட பிறகு நீங்களும் நானும் பரிசுத்த கூட்டமாய் மாறிட்டோமா இல்லையா? ராஜரிக ஆசாரிய கூட்டமா மாறிட்டோமா இல்லையா? நம்முடைய ஜெபம் சாதாரண ஜெபமா? சொல்லுமா? இல்ல, வெளியேறப்பட்ட ஜெபம். அந்த சிந்தை வந்துட்டா இங்க இருந்து ஜெபம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம், வீட்டில போய் ஜெபம் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு தெரியும், எங்க ஜெபம் சாதாரணமானதல்ல. எங்க ஜெபம் பரலோகத்துல தூதன் கையில் இருக்கிற பொற்கலசத்துக்குள்ள நிரம்புது. எத்தனை பேர் நம்புறீங்க? பல மாசமா ஜெபம் பண்றீங்க, பல வருஷமா ஜெபம் பண்றீங்க, திருச்சபைக்காக ஜெபம் பண்றீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நான் ஒன்றை சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபங்கள் அழிந்து போகவில்லை. உங்கள் ஜெபங்கள் பரலோகத்தில் பொற்கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் பதில் வரும். நிச்சயமாக அந்த பொற்கலசத்தில் இருப்பதை ஒருவனும் தூக்க முடியாது, திருட முடியாது. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி, ஆண்டவரே எங்க ஜெபங்கள் வீண் போகல, எங்க ஜெபங்கள் பொற்கலசத்துல எப்படி இருக்கிறது? தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை. ஹalleluya. எப்படி இருக்குதா? நம்ம ஜெபம் தூபமா இருக்குதா? அடுத்த ஒப்புமை ஜெபத்துக்கு என்ன சொல்லப்படுது? ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால். அப்போ ஜெபத்தை எதோடு ஒப்பிடுறாங்க சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டுல என் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தூப காட்டினா போதும், தூப வர்க்கம் ஏறெடுத்தா போதும். அப்போ இந்த தூப வர்க்கத்தை பற்றி லைட்டா சொல்லித்தர, நல்ல கவனிங்க. அப்போ நம்ம ஜெபத்துக்கு நோக்கத்தை நீங்க புரியணும். இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, யாத்திராகமம் இந்த புஸ்தகம் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, சங்கீதம் 141:2. சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக எப்படி வருவதாக? தூபமாகவும் இருக்க கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம விண்ணப்பம் இப்ப ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரணும். என்ன பார்த்து ஒருக்கா சொல்லுங்களேன். என் ஜெபமும் விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தூபமா இருக்கணும். அப்ப இந்த தூபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, சோத்திரம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 30:34. சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து. சரி கவனிங்க, இதெல்லாம் ராத்திரி வீட்டில் போய் வாசிப்பீங்களா? இந்த 34, 35, 36, 37, 38 வரைக்கும் வாசிக்கணும். சரியா? வாசிப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அது எல்லாரும் நீங்க அல்லையிலே சொல்லதெல்லாம் சரிதான். ஆனா வெளியில போகும்போது மழையில எல்லாரும் போயிரும், சரி போட்டு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ இப்ப என்ன ரெடி பண்ணணும்? தூப வர்க்கம் ரெடி பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு ரெடி பண்ண கூடாது, ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்ல வர்றது நல்லா புரியணும். நீங்க நம்ம ஜெபம் விலையேறப்பட்டதா இருக்கணும்னா எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம ஜெபம் பொற்கலசத்துல வைக்கணும்னா எப்படிப்பட்டதா இருக்கணும்? சும்மா சோத்திரம் அல்லையா ஆண்டவரே என் தலைவலியை மாற்றுன்னு சொல்ற ஜெபம் எங்க போல? தூதனுடைய பொற்கலசத்துல என் தொழில், எனக்கு போட்டில நல்ல தொழில் நடக்கணும், என் கடன் இந்த வருஷம் மாறணும்னு சொல்ற ஜெபம் எங்க போல? தூப கலசம். நாங்க அதை நினைச்சு இல்ல பாஸ்டர், கொஞ்சம் முன்னாடி கை தட்டி சோத்திரம் எல்லாம் போட்டு, இப்படி நீங்க இதை முதல்ல சொல்லிட்டுல சொல்லிருக்கோம், இப்ப இதெல்லாம் உடைச்சிட்டீங்கள. முதலாவது நீங்க இதை செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா நடக்கும். நம்ம ஜெபத்தையே மறந்துட்டோம். நம்ம ஜெபத்தின் நோக்கம், நம்ம ஜெபிக்கணுங்கிற நோக்கம், எதுக்கு ஜெபிக்கணுங்கிற நோக்கமே போயிடுச்சு. இங்க பாருங்க மோசேட்ட சொல்ற ஒரு 5 விதமான காரியத்தை நீ எடுத்து பிளெண்ட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம் எப்படி சொல்லலாம், சில வகையான உணவு, இந்த அவியல் எல்லாம் எடுக்கலாம், தனித்தனியா இருக்கு, அதை விட்டுருங்க, வேற எதை எடுக்கலாம். சோத்திரம் இந்த நல்ல மிக்ஸ்டு ஃப்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்த்து போட்டு ஜூஸ் அடிச்சு ஏதாவது தனித்தனியா தெரியுமாங்க? ஒண்ணுமே தெரியும். எல்லாம் எப்படி இருக்கும்? பிளெண்ட் ஆகி சேர்ந்து இருக்கும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. இங்க 5 விதமான காரியத்தை சொல்றாரு, சரியா? இது எல்லாத்தையும் நீ எடுத்து சம அளவில் அளந்து நீ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணுமா? நீங்க வீட்டுல போய் வாசிக்க, நீ தூபத்தை என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும். அப்படின்னா இங்க பாருங்க, ஜெபிக்கும் போது 5 புலத்தை என்ன செய்யணும்? அடக்கி ஒரே மாதிரி சேர்த்து ஒரு மாதிரி ஜெபிக்கப்படாது. சொல்லுங்களேன். கண்ணாங்க வேடிக்கை பார்த்து, கையில மொபைல் எடுத்து நோண்டி, இந்த ஜெபம் எல்லாம் சாத்தான் கையில் இருக்கிற பித்தளை பாத்திரத்துல கூட போகாது. இருக்கிறீங்களா? ஜெபிக்க தொடங்கினா வாய் பிளக்கும், ஜெபிக்க தொடங்கினா கண நித்திர வரும், ஜெபிக்க தொடங்கினா எழுப்பி போனும் போல இருக்கும், ஜெபிக்க தொடங்கினா இந்த தொலைபேசி அழைத்த உடனே போய் நம்ம அதை அட்டன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, உங்க ஜெபம் எப்படியா இருக்கணும்? இதெல்லாம் ஒரு சேர, இதெல்லாம் பிளெண்ட். அதாவது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? சோத்திரம் நீ ஒன்னாக்கி சம நிறையாக எடுத்து பொடியாக்க. அப்படின்னா சுயம் சாகணும். ஜெபிக்க உட்காரும் போது என்ன சாகணும்? இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுக்கு பலருக்கு, நமக்கு பலரை சொல்லியதுக்கு நமக்கு முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, முட்டு வலிக்குது பாஸ்டர், ஒரு காலம் நாங்க இருந்தோம், போட்டு விட்டுருங்க. ஒரே இடத்துல குத்தி இருந்து 1 மணிக்கு ஜெபிக்கிற காலம் எல்லாம் இன்னைக்கு மலையேறி போயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? கரெக்டா ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். நம்மளால இன்னைக்கு அநேக நேரம் ஜெபிக்க முடியாதபடி என்ன ஆயிட்டீங்க? எல்லாரும் பிஸி ஆயிட்டோம். சொல்லுங்களேன், பிஸி ஆயிட்டோம். காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல்ல இருந்து வரவழைக்கணும், அவர்களுக்கு போவதற்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கணும், வந்து அந்த பேக்கிங்கை கிளீன் பண்ணணும், அடுத்த டியூஷனுக்கு அடுத்த பேக்கிங் ரெடி பண்ணணும், நைட்டு வரும்போது இந்த பேக்கிங்குக்கு ஃபுல் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். ஆக மொத்தம் 24/7 என்ன ஆயிட்டோம்? பிஸி ஆயிட்டோம். அதனால இப்ப எதுக்கு நேரம் இல்லை? சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. நான் சொன்ன நோக்கம் மறக்க கூடாது. பிதாவின் சித்தம் செய்யவும் நேரம் இல்லை, முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிக்கவும் நேரம் இல்லை. நம்ம சுயம் சாகாம ஜெபம் கலசத்துல போகாது. ஒரு அல்லேலூயா கூட வரலையா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சிந்தைகள் மாற்றம் வரட்டும். இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க, சோத்திரம் 37 வசனத்தை எல்லாரும் வாசிங்க. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய படியே உங்களுக்காக. எல்லாரும் அந்த அம்மா அவசரப்பட்டு எங்கம்மா போறீங்க? நான் கரெக்ட் டைம்ல முடிச்சிடும். நான் சொல்றது எல்லாரும் திருப்பி வாசிக்க. இந்த சேர்ந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக. திருப்பி சொல்லுங்க, உங்களுக்காக போச்சு. அப்ப ஜெபத்தை எதோடு ஒப்பிடுறார் பைபிள்? தூபத்தோடு ஒப்பிட்டார். 2 வசனத்தை காமிச்சு கொடுத்தேன். இது உங்களுக்காக என்ன செய்யக்கூடாதா? அப்ப நம்ம இவ்வளவு நாள் யாருக்காக செய்து கொண்டோம்? அப்ப நம்ம ஜெபம் சரியா? அப்ப நம்ம கண்ணீர் சரியா? அப்ப எப்படி பதில் தேசத்துல வரும்? இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். அப்ப பாஸ்டர் எங்களுக்காக யாரு ஜெபிப்பா? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நம்பணும். நீங்க இன்னைக்குள்ள சபைகளில் ஊழியர்கள்ட்ட வர்ற விண்ணப்பம் முழுக்க எதுவா இருக்கு தெரியுமா? தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பணத்துக்காக, தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக. உங்க கண்கள் திறக்கப்படட்டும். எச்சரிப்பாய் சொல்றார், ஜெபம் என்பது விளையாட்டல்ல,
ஜெபம் தூபமாய் மாறுது, தூபமாய் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஜெபம் தூபமாய் ஏற்றுக்கொள்ளப்படுது. கேட்டு பாருங்க, ஒரு காலம் இந்த தேசம், என்னை வெட்கப்படுத்தின தேசம், ரட்சிக்கப்படணும்னு விட்ட தூபம் தான் பொற்கலசத்தில் ஏந்தி இன்னைக்கு இவ்வளவு மகிமையை கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறார். இது போதுமா சொல்லுங்களேன்? இப்ப திரள் கூட்டத்தை தந்து எதுக்கு தெரியுமா? கூட நிக்கிறதுக்கு, சுயநலத்துக்காக. அந்த வார்த்தையை திருப்பி மறக்க கூட அண்டர்லைன் பண்ணிடுங்க. உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. அடுத்து, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. அடுத்து சொல்றது, இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். சிம்பிள். சொல்லி தரட்டா? இந்த பரிசுத்தமான இந்த வெளியேறப்பெற்ற ஜெபத்தை தனக்கு முகர்றதுக்காக செய்கிறவன் பரலோகத்துல அப்படித்தானே சொல்றது? இல்ல, தன்னுடைய ஜனத்துல அந்த லிஸ்ட்ல பேர்ல இன்றைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் மாறுவதாக. அல்லேலூயா. வரவே இல்லையே? வெளியேற பெற்றதாக்கும் நம்முடைய ஜெபம். அந்த ஜெபம் யாருக்கானதா இருக்கக்கூடாது? எனக்கானதா இராதபடிக்கு அழிந்து போகக்கூடிய ஜனத்துக்காக இருப்பதாக. இன்னைக்கு ராத்திரி 5 பேருக்கு பேர் ஒவ்வொருத்தரும் எழுதி வைங்க உங்க ஜெப டைரியில. உங்க பேர்களை, உங்க பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் எடுத்துருங்க. ஆமா, சோத்திரம். என்ன பாஸ்டர் ஒரு திறந்து சொல்றாரு, உங்களுக்காக ஆளுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஆளுங்கிறாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க இப்ப யாருக்காக ஆளுங்க? எல்லாருக்காக ஆளுங்க. 24 மணிக்கூர் இருக்குல்ல. சோத்திரம். வரலையா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக நானா ஜெபம் பண்ணுவேன்? சொல்லுங்களேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் நீங்களும் ஜெபிக்கணும். ஆனா கிவ் இம்பார்ட்டன்ஸ், அதிக முக்கியத்துவம் மற்றவர்களுக்காக. மற்றவர்களுக்காக இல்ல, அது இப்படி சொல்லுங்க, தேவனுக்காக, அது பிதாவின் சித்தத்துக்காக இருப்பதாக. ஏன் தெரியுமா நம்ம ஜெபத்துக்கு பதில் வர தாமதிக்குது? அவர் சித்தத்துக்காக ஜெபிக்கலையே. உங்க ஜெப நேரத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்க பிரேயர் பண்றத, நீங்க சுயமா பிரேயர் பண்றத உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு கேளுங்க. அதுல உங்களுக்காக எவ்வளவு நேரம், தேவ சித்தத்துக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேளுங்க. அப்போ தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ராத்திரி இருந்து எல்லாரும் மனம் திரும்பிட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். 2வது குறிப்புகளை போலாம் இல்லையா? இயேசு பிறந்த போது அவரை பார்க்க வந்தாங்க. எது கொண்டு வந்தாங்க தெரியுமா? பொன் வெள்ளை போல தூபம். வெளியேறப்பெற்றது நம்முடைய பிரேயர். ஏன்னா பொன் வெள்ளை போலத்தோட ஈக்குவலா தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்தாங்க. யாருக்கு அது? அப்ப அந்த தூப வர்க்கம் யாருக்கு? இயேசுவுக்கு. அந்த அம்மாவும் அந்த ஸ்தோத்திர வெள்ளைக்கல் பரணிய வெளியேறப்பட்டது இயேசுவுக்கு. இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் இயேசுவுக்கு. கரங்களை தட்டி, என்னுடைய ஜெபம் எனக்காக அல்ல, என்னுடைய ஜெபம் இயேசுவுக்காக. ஹalleluya. அவருக்காக அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வருவதாக. வந்துடுச்சுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல விசுவாசம். உங்களை மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு உற்சாகம், இவ்வளவு வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை சோத்திரம் நான் உலகத்திலே பார்த்ததில்லை. நான் ஒரு இடம் போனதில்லை. அதிக சொல்லுங்க. நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிற, வெளியில போனது. ஆனாலும் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் காரியம் எது வெளியேறப்பட்டது? நம்முடைய கண்ணீரின் ஜெபம். அது எதோடு ஒப்பிடுது? தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கம் யாருக்காக செய்யக்கூடாது? அந்த தூப வர்க்கம் எப்படி செய்யணும்? 5 காரியத்தை பொடியாக்கி, சுயத்தை சாகடிச்சு, ஐம்புலத்தை அடக்கி ஒடுக்கி உட்கார்ந்து தேவ சமூகத்துல. இன்னைக்கு ஆளுக்கு 5 பேருக்கு பேரை எழுதுங்க. உங்க 5 பேருக்கு பேரை ரிமூவ் பண்ணுங்க. தேசத்தில் அழிகிற, வாரப்படுகிற 5 பேருக்கு பேரை எழுதுங்க. இயேசுவுக்காக ஜெபிக்க இன்னைக்கு ஆள் இல்லை. பிதாவின் சித்தத்துக்காக ஜெபிக்க இன்னைக்கு ஆத்துமாக்கள் இல்லை. இந்த ராத்திரி உங்களை நம்பி இந்த வசனத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்னா, இந்த கூட்டத்தில் சிலரை கர்த்தர் அதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும்தான் நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். நேற்றைக்கு அந்த போதகர் இந்த வசனத்தை தொடங்கின உடனே இந்த பிரசங்கத்தை மாத்திலாமா, இந்த வசனத்தை தான் அவரும் சோத்திரம் எடுத்திருக்கிறார் என்ன நினைப்பாங்க. ஆனாலும் சோத்திரம் வேற வார்த்தையை தராம இதை உங்களுக்கு தந்து அனுப்புனது. ஏன்னா என் விசுவாசிகளுக்கு கூட இதை தரல, இது உங்களுக்காக தந்திருக்கிறாருன்னா உங்களை கர்த்தர் நம்புறாரு ஜெபிக்கிறது. இந்த குமரி முனையிலிருந்து ஒரு தேச மதுரத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா இயேசுவின் சித்தத்துக்காக தூப வர்க்கத்தை ஏறெடுப்பதற்கு இங்கே ஒரு பெருங்கூட்டம் எழும்பட்டும். சிம்பிள். என்னுடைய விலையேறப்பட்ட ஜெபத்தை நான் பிதாவின் சித்தத்துக்காக இயேசுவுக்காக கொடுக்க போறேன். அப்படி சொல்றங்க எத்தனை பேர்? ஆண்டவரே, என் ஜெபம் விலையேறப்பட்டது. அந்த விலையேறப்பட்ட ஜெபம் இன்று முதல் அது உமக்காக. 2வது நம்முடைய விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம். புலம்பல்
அந்த 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்களா. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. புலம்பல் 2:19. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜெபி. அப்படியே இருக்கு. உன் இருதயத்தை சும்மா ஊத்தாத, தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆமென். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எல்லா தெருக்களிலும் அழிகிற உன் சந்ததிக்காக உன் இருதயம் இந்த ராத்திரியிலிருந்து. இங்க பாருங்க, எத்தனை சந்ததிகள் இங்க இருக்கிறாங்க பாருங்க. நான் கேட்கிறேன், நம்ம காலத்துக்கு பிறகு இந்த தேசம், இன்னைக்கே நம்ம தேசம், நம்முடைய சந்ததியில் கஞ்சாவுக்கும் போதைக்கும் பாவத்துக்கும் லவ்வுக்கும் சினிமாவுக்கும் இன்னைக்கு அடிமைப்பட்டு போகிறத கண்டும் சபையுடைய இருதயம் கல் இருதயமாய் கடின இருதயமாய் இருக்குமானால் நியாய தீர்ப்பு நாள்ல நம்மகிட்ட தான் கர்த்தர் அதிக கணக்கு கேட்பார். நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காக அழிகிற நம்முடைய பேர குழந்தைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தேசத்தில் அழிகிற பிள்ளைகளுக்காக இருதயம் எப்படி மாறணுமா தெரியுமா? அம்மா அதான் முக்கியம். தண்ணீரை போல மாறணும். தண்ணீரை போல இருதயத்தை ஆண்டவருக்கு ஊற்றணும். பொதுவாக இருதயத்தை யாருக்காகவும் சீக்கிரம் கொடுக்க மாட்டோம், அப்படிதானே? இருதயம் யாருக்கு கொடுப்போம் தெரியுமா? ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் இருதயத்தை கொடுப்போம். அதைத்தான் சொன்னேன், அந்த அம்மா ரொம்ப நேசிச்சதுனாலதான் தன்னுடைய வெளியேறப்பட்டதை ஆண்டவருக்கு கொடுத்தா. நம்ம இயேசுவை ரொம்ப நேசிச்சா இந்த ராத்திரி என் இருதயத்தையே உமக்காக தர்ற ஆண்டவரை, இந்த இருதயத்துல நீ வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரை. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. சங்கீதம் 51:17 சொல்லுகிறார் தாவீது ராஜா. எப்படி எழுதுறாரு? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணீர். இப்ப 2வது குறிப்பு நல்லா கவனிங்க. நான் வசனத்தை நீங்க நோட் பண்ணுங்க, நான் வேகமா வாசிச்சுட்டு போறேன். 2வது, நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறணுமா தெரியுமா? இங்க பாருங்க, தண்ணீரை போல மாத்துறதுன்னா எப்படி பாஸ்டர்? இருதயத்தை கொண்டு வச்சு உருக்கணுமா? இல்ல, பைபிள் சொல்லுது, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை. நம்ம இருதயத்தில் என்ன உணர்வு வரணும் தெரியுமா? நம்முடைய பாவ உணர்வு வந்தாதான் உடையும். ஒவ்வொரு பிரசங்கமும் கேட்கும் போது என்னதான் பேசுற, யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு வசனம் யாருக்கு சொல்லுங்க? பின்ன உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு? கன்னியாகுமரியில் டூருக்கு வந்தவங்களுக்கு பிரசங்கம் இல்ல, பிரசங்கம் உங்களுக்கு தான். ஆனா அதுல இன்னொரு வார்த்தை சொல்றீங்க பாருங்க, இவ சொல்லி கொடுத்துதான். இந்த சபையில அப்படி உண்டோ? பொதுவாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, சோத்திரம், நம்ம சொல்லும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தான் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்ப இங்கே அப்படிப்பட்ட மக்கள் இருக்கலாம். நல்ல தெளிவா கவனிச்சிடுங்க. உங்க இருதயத்துக்குள்ள வசனம் கேட்க கேட்க என்ன உணர்வு வரணும் தெரியுமா? அந்த குற்ற உணர்வு வரணும், பாவ உணர்வு வரணும். இந்த வசனத்தின்படி நான் சரின்னா சந்தோஷம், இந்த வசனத்தின்படி சரியில்லைன்னா எனக்குள்ள இருதயம் உடனே என்ன செய்யணும்? உடையணும். இருதயம் கடினப்படக்கூடாது, இருதயம் உடையணும். இயேசு மார்க் 16 வீட்டுல போய் வாசிங்க. அவர் பேசும்போது சொல்வார், அவர்கள் அவிசுவாசத்து நிமித்தமும் இருதய கடினத்து நிமித்தமும் அவர்களை கடிந்து கொண்டார். அப்போ இருதய கடினம் உள்ள ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? கடிந்து கொள்ளுதல். ஆனால் நொறுங்குண்ட ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? பெரிய மகிமை. ஆமென். அப்போ உங்க இருதயத்தை, வெளியேறப்பட்ட இருதயத்தை யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தேடி வரும். அது வர வர இருதயத்தை, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு அப்படியே தேவனுடைய சமூகத்தில் அந்த இருதயத்தை ஊற்றி, எப்படி ஊற்றணுமா? தண்ணியை போல ஊத்திட்டு கடந்து போய் பாருங்க, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கும். இந்த தாவீதை தான் கர்த்தர் சொல்றாரு. எப்படிப்பட்ட தாவீது? என்ன சொல்றாரு? தேவனே நறுங்குண்ட இருதயத்தை நீர். அது தமிழ் மொழியாக்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றம் உணர்ந்த உள்ளத்தை. அப்படின்னா உணர்வடைகிற உள்ளம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு எந்த உள்ளம் தாரும்? கடினப்படுகிற உள்ளம் அல்ல. சொல்லுங்க, உணர்வு. இன்னைக்கு சபையில தேவை என்ன தெரியுமா? ஜெபிக்கிற விசுவாசிகளுக்கு தேவை என்ன தெரியுமா? என்ன உணர்வு தெரியுமா? தேசம் அழியுது, நான் ஜெபிக்காம இருக்கிறேன். என் பிள்ளைகள் அழிகிறாங்க, நான் ஜெபிக்காம இருக்கிறேன். நான் கண்ணீர் அடிக்காம இருக்கிறேன். ராத்திரி காலத்தில் எழும்பாம இருக்கிறேன். தேசத்தில் ஆட்சிகளில் பெரிய பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது. மிஷனரிகளும் பலரும் தாக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். நாங்கள் சுகபகமாய் இருப்பது. குற்றம் வரணும்.
இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? என் தேசம் அழியுதே, என் உறவுகள் அழியுதே, என் நண்பர்கள் அழிகிறார்களே, இவர்களுக்கு இயேசுவை நான் சொல்லாம விட்டுட்டேனே, இவர்களுக்காக நான் ஜெபிக்காம விட்டுட்டேனேன்னு குற்ற உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ரட்சிக்கப்படாத உங்க அடக்காராதல போய் பங்கெடுக்கும் போது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரலைன்னா உங்க இருதயம் கடின இருதயம். என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஒருவேளை எசேக்கியேல் 3 அதிகாரம் நீங்க பிறகு வாசியை எடுக்க வேணாம், சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை பார்த்து சாகவே சாவான்னு கர்த்தர் சொன்னா அதை நீ அவனுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லாம போயிட்டேன்னா உன் ஆத்துமாவு, அந்த ஆத்துமா ரத்தப்பழி நீங்க தான் உங்கள்கிட்ட தான் கேட்பாரா? ஒருவேளை சொல்லி அவன் கேட்காம செத்தாலும் அந்த ஆத்துமாவுக்கு ரத்தப்படி நம்மகிட்ட கேட்க மாட்டார். நம்ம ஆத்துமாவை நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். அதுபோல ஒரு நீதிமானையும் தன் நீதியை விட்டு வழி விலகி போகும்போது அவனையும் கர்த்தர் எச்சரிக்கை சொல்லும் போது எச்சரித்தால் நம்முடைய ஆத்துமாவை நம்ம காப்பாத்திக்கிறோம். இப்ப கேட்கிறேன், எத்தனை ஆத்துமாக்களுக்கு ரத்தப்படி உங்கள்கிட்ட இருக்கு? என்ன மௌனமாயிட்டீங்க? சம்மதத்துக்கு அடையாளமா? எத்தனை ஆத்துமாக்கள் ரத்தப்படி நம்ம கையில் இருக்கு? ஏன்? நாம் அவர்களுக்கு இயேசு பத்தி சொல்லவும் இல்லை, நாம் அவர்களுக்காக கண்ணீர் விடவும் இல்லை, இருதயத்தை ஊற்றவும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களை திறப்பாராக. இந்த இதான் கர்த்தர் சொல்றார் அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, அப்போஸ்தலர் 13:22 நோட் பண்ணிட்டு நான் வாசிக்கிற கேளுங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கவனிங்க, என்ன சாட்சி? என் இருதயத்துக்கு, அவன் இருதயத்தை கர்த்தருக்காக ஊற்றி நொறுங்குண்ட இருதயமா ஊற்றி கொடுத்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன், என் சித்தத்தை அவன் செய்வான். இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பேரை குறிச்சு அந்த நிச்சயத்தை ஏசப்பா செய்யறாரு இருக்கா? இல்ல. இந்த ராத்திரி வேளையில உங்க இருதயத்துல கர்த்தர் மாற்றத்தை தருவாராக. ஆனால் இதற்கு பதிலாக சில இருதயம் எப்படி இருக்கு? எபிரேயர் 3:8 சொல்லுது, இருதயம் கடினப்படுகிறது, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், இப்படிப்பட்ட இருதயம் உங்களை விட்டு என்னை விட்டு இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. ஞானஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் வரும்போது பாஸ்டர் சொன்னது மாதிரி எவ்ரி சண்டே ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும் ஆண்டவரேங்கிற ஜெபம் இரவு பகலா இந்த ராத்திரியிலிருந்து நீங்க தொடங்கிட்டீங்கன்னா அது சம்பவித்தே தீரும். நம்புறீங்களா இல்லையா? உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. யாரேனும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு கர்த்தருடைய அழைப்பையும் எச்சரிப்பையும் ஆண்டவர் தந்திருந்தால், சுவிசேஷ வாசல் உங்களுக்கு, சுவிசேஷ வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இன்னும் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்காம, இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம, இன்னும் நல்ல ஆவிக்குரிய சபையில் ஐக்கியப்படாம, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் யாராவது பின்மாற்ற இருதயத்தோடு, யாராவது கடின இருதயத்தோடு இருந்தா இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்தில் சொல்றார், வழியே போகிற இருதயம் நமக்கு வேண்டாம். எந்த இருதயம் வேண்டாம்? பிள்ளைகளுக்கு திருமணம் வந்த உடனே எங்க சாடி போகிற? அழகா சொல்லிட்டீங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எங்க போக கூடாது? வழுக்கு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்புறம் வாரம் அது எங்க இறங்கும்? வழுகி மண்ணோடு போயிட்டு மீண்டும் ஏறி எங்க வரும்? மேல வரும். இப்படிப்பட்ட இருதயத்தோடு யாராவது இருந்தா இன்னைக்கு அதை உடைச்சிருங்க. உங்க இருதயத்தை தான் கர்த்தர் நறுக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். உங்க இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் எபிரேயர் 3:12 சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத. அப்ப அவிசுவாசம் உள்ள இருதயத்தை எப்படிப்பட்ட இருதயம் சொல்றாரு? பொல்லாத இருதயம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தொழில் நடக்கல, வாழ்க்கையில நஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு இந்த தேவனை விட்டுட்டு பின்மாறி போகிற பொல்லாத இருதயம் நமக்குள் வேண்டாம். உடைச்சு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நாள் உங்களை உயர்த்த போறார், ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்த போறார், ஒரு நாள் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய போறார். 1 சாமுவேல் 1:15 உங்களை மாதிரி ஒரு ஸ்திரீ சொல்றா, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அந்த தாயுடைய பிள்ளையை தான் கர்த்தர் தேசத்தை கலக்குகிற தீர்க்கதரிசியை எழுப்பினார். இன்னைக்கு 2வது பாயிண்ட் என்னது? உங்க இருதயம் விலையேற பெற்றது. அந்த இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்ய? ஊற்றிடுங்க. தண்ணீரை போல. எங்க ஊற்றிடுங்க?
கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த ஊற்றின அந்நாள் வெறுமையாய் போகவில்லை. இந்த 2வது இந்த 3வது நாள் ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், யார் தங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி தேவ சமூகத்தில் இந்த வாரம் உள்ள ஒவ்வொரு நாள் கூடுகைகளிலும் உபவாச ஜெபங்களிலும் இரவு கூடுகையிலும் ஆராதனைகளிலும் தண்ணீரை போல இருதயத்தர் சமூகத்தில் ஊற்றுறீங்களோ நீங்க வெறுமையா போக முடியாது. இந்த ஞாயிறு முடிகிறதுக்காக காத்திருக்கண்டா. இந்த ராத்திரியை கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்திருக்கலாம். இந்த ராத்திரியை நமக்காக கர்த்தர் விடுதலைகளை தரலாம். யோசேப்பிட்ட வாக்குத்தத்தம் மட்டும்தான் கொடுத்தார். எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு தான் கொடுத்தார். அதை மட்டும்தான் சொன்னார். அதை மட்டும்தான் சொல்லுவார். போற வழியில உன்னை விற்பாங்க, உன்னை தூக்கி குழியில போடுவாங்க. அப்புறம் நீ இத்தனை வருஷம் கழிஞ்சு போத்திபார் வீட்டில் போவ, அங்க ஒரு பாட்டி உன்னை பின்னாடி வருவா. அந்த பாட்டி வேண்டாம் நீ போறது நிமித்தம் உன்னை தூக்கி எங்க போடுவாங்க? ஜெயில போடுவாங்க. அந்த ஜெயில இத்தனை வருஷம் கிடப்பெல்லாம் கர்த்தர் ரூட் மேப் போட்டு கொடுத்தாரா? இல்லை. அவிசுவாசம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக ஒரு நாள் வரும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குப்பனை நிறைவேற்றத்தான் செய்வார். ஆனா உங்க இருதயத்தையும் உங்க ஜெபத்தையும் கரெக்டா நீங்க ஊற்றிட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பாரா இல்லையா? ஏன் செய்து முடிப்பார்? அவர் ஜீவனுள்ள தேவன். யாருக்கு இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு வழுகி போகிற இருதயம் நீ வரக்கூடாது. பாரம்பரியத்தை நோக்கி போகிற இருதயம் நீ வரக்கூடாது. வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. ஒரு நாளும் வரக்கூடாது. ஒரு நாளும் நம்ம சிந்தை எங்க இருக்கணும்? ஒரே சிந்தை. மறந்துட்டீங்களா? என்ன சிந்தை? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தையோடு ஓடணுமே தவிர வழிகி போகிற சிந்தையோடு இருக்கக்கூடாது. 3வது வெளியேறப்பட்டது என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மா. ஆத்மா உள்ளவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஆத்மாவை கொண்டு வரல, இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா ஆமா. இந்த ஆத்மா யாருக்குரியது? இந்த ஆத்மாவுக்கு பணம் உண்டா? மிக மிக வெளியேறப்பட்டு மனுஷன் உலகத்தை வேணா என்ன செய்யலாம்? கோடி கோடியா கொள்ளையடிச்சோ சம்பாதித்தோ நீங்கள் சோத்திரம் இந்த கன்னியாகுமரியில் உள்ள எல்லா சொத்தையும் வாங்கிடலாம். ஆனா உங்க ஆத்மா வெளியேற பெற்று. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆத்மா இப்ப யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட குத்திட்டீங்களா இல்ல நீங்க தான் வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க முடிவு பண்ணிடுங்க. ஆமா, எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா யாருடையது? ஆமா. அதை நீங்க திருடலாமா? அந்த ஆத்துமா அழிக்கலாமா? இல்ல அழிச்சாதான் விடுவாரா? ஒரு பதிலையும் காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆத்துமாக்களும் சரி. ஒருக்கு என்ன நீங்க இப்போ நமக்கு எதெல்லாம் சொந்தம் கிடையாது சொல்லுங்க. வீடு சொந்தம், ஆனா வீட்டில் இருக்கிற எனக்கு சரீரமும் எனக்கு சொந்தம் இல்லை. காரணம் என்ன? அவர் விலை கொடுத்து சரீரத்தையும் வாங்கிட்டார். சரி, ஆத்மாவையாவது நம்ம வச்சிருக்கலான்னு பார்த்தா அதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. அது யாருக்கு தானா? சரி போட்டு ஆவியாவது வச்சிருக்கலான்னு பார்த்தா அதுவும் அவர்கிட்ட தான் போகுமா? இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? கரெக்டா சொல்லுங்களேன். நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த சிந்தை நமக்கு வரவே மாட்டேங்குது. சுத்தரம். இந்த சரீரமும் சொந்தம் இல்லையா? இந்த ஆத்மாவும், அந்த ஆத்மா கர்த்தருடையது. ஏன்னா அது வெளியேற பெற்றது ஆனதுனாலதான் அது அவரே வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த ஆத்மாவை முழுக்க யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இயேசுகிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையா? எஸ். அதான் பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 10:28. இந்த ஆத்மாவை எப்படி ஒப்படைக்கலாம்? ஒரு 4 குறிப்பு சரியா வேகமா பார்த்துட்டு கரெக்டா முடிச்சிடலாம். இந்த ஆத்மா எப்படி பாதுகாத்து கொள்றது? சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க பயப்படணும். சரி, என்ன கவனிங்க. முதல்ல இந்த ஆத்மாவை எப்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுன்னா, இந்த ஆத்மாவை மட்டும்தான் யாரால மட்டும்தான் கொல்ல முடியும்? இயேசுவால மட்டும்தான் நரகத்துல அழிச்சு கொள்ள முடியும். இந்த மனுஷர்களை கண்டு யாரும் என்ன செய்யாதீங்க. இந்த சமுதாயத்தை கண்டு யாரும் என்ன செய்யாதீங்க. சட்ட திட்டங்களை கண்டு யாரும் என்ன செய்யாதீங்க. சபையில இன்னைக்கு ஒரு சட்டம் வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போனவங்க எல்லாரையும் கொன்றுவேன்னா எத்தனை பேர் வருவீங்க? ஐயோ வா, நம்ம போயிருவோம். இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்து சம்பாதிச்சதை கொண்டு, யார்கிட்ட இருந்து? இயேசுகிட்ட இருந்து சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு நம்ம பின்னாடி நம்ம பயப்படவே கூடாது. சொல்லுங்க, உயிரே போனாலே ஆத்மாவை இவனால தொட. என் ஆத்மா யாருக்குரியது? இந்த வெளியேற பெற்ற ஆத்மாவை யாருக்கு ஒப்படைச்சிடுறேன்? இன்னைக்கு முதல்ல மனுஷனுக்கு பயப்படாதீங்க.
உங்க ஆத்மாவை காக்க விரும்பினால் மனுஷனை குறித்த பயம் வேண்டாம், வியாதியை குறிச்ச பயம் வேண்டாம். கேன்சர்னு டாக்டர் சொல்றாங்களா, உடனே சாவேன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அந்த வியாதிகள் உங்கள் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியுமே தவிர அந்த வியாதிகள் உங்கள் ஆத்மாவை கொல்ல அதிகாரம் இல்லவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விலையேறப்பெற்ற ஆத்மா கர்த்தருக்கு சொந்தமானபடினால் இதை எந்த பிசாசு தொடவே முடியாது. ஆத்மா முழுக்க முழுக்க நான் யார்கிட்ட கொடுத்துட்றேன்? கர்த்தர்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த ஆத்மா ரெண்டாவது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? லூக்கா 10:27 வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். முழு ஆத்மாவும் யார்கிட்ட அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மாவை எப்படி கர்த்தருக்கு கொடுக்க முடியும்? அவரிடத்தில் அன்பு. நம்ம இருதயத்துல நம்ம சிந்தனைக்குள்ள வேற ஒரு சிந்தனை எண்ணமும் ஓட்டம் என்ன செய்யண்டாம்? வர வேண்டாம். நாளைய தினத்தை குறித்த எண்ணம் வர வேண்டாம். செய்யணும், என்ன செய்வேன், என்ன சொல்லுவேங்கிற எண்ணம் வர வேண்டாம். முழுக்க முழுக்க இன்னும் அதிகமாக அன்பு கூறனப்பா. இன்னைக்கு இருக்கிற அன்பை விட நாளைக்கு அதிகமான அன்பு கொடுக்கணப்பா. என் ஆத்மாவுக்குள்ள நீங்க மட்டும்தான் வாசம் பண்ணனப்பா. என் சரீரத்துக்குள்ள நீங்க மட்டும்தான் வாசம் பண்ணனப்பா. என் ஆத்மாவை போரடிக்கிற இந்த மாம்ச இச்சைகள் இயேசுவின் நாமத்துல தொடவே கூடாது. வசனம் சொல்லுது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி நான் உயிர்ப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மாவுக்கான போஜனம் தான் தேவனுடைய வார்த்தை. என்னைக்கெல்லாம் சபை கூடி வருதோ அன்னைக்கெல்லாம் வீட்டில இருந்து ஜெபிக்கிறதில்ல, ஓடி வர வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? ஆத்மா அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் வீட்டில் இருக்கவே முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கிற இடத்தை தேடி ஓடி வரும். இன்னைக்கு பகுதி மக்களை காணோம். ஏன்? அவர்கள் ஆத்மாக்களை குறிச்சு கவலை இல்லை. அப்ப நாளைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃபுல் டைம் இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். காலையில இருப்பீங்க, இன்னும் அதிகமா வருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உங்க ஆத்மா கர்த்தரில் அன்பு கூறட்டும். அடுத்து சொல்லுகிறது சங்கீதம் சூத்திரம் 43:5 சொல்லுது, ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? இங்க பாருங்க, வாழ்க்கையில கலக்கம் வரும்போது அந்த கலக்கம் யாரை பாதிக்க கூடாதுன்னா நம்முடைய ஆத்மாவை பாதிக்க கூடாது. ஆத்மாவை பாதிக்க விட்டீங்க, நீங்க கண்டிப்பா இடறிடுவீங்க, பின்மாறிடுவீங்க. அநேகர் பின்மாறி போக காரணம் கவலைகளை நீங்க தூக்கி சுமக்கிறதுனால. தேவ சமூகத்துல கவலையை ஊத்திட்டீங்கன்னு வைங்களேன், உங்க ஆத்மா ஒரு நாளும் கலங்காது, முறியாது. உங்க ஆத்மா கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கட்டும். எபிரேயர் அடுத்து 4வது உங்க ஆத்மா என்ன செய்யும்? எபிரேயர் 13:7 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமா? ஐயா, அது வாயில வரவே இல்லையே. என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து. கீழ்ப்படுகிறது மட்டுமா சொல்லுது? அதுல அழகா எழுதுது பாருங்க, அவர்களுக்கு என்ன செய்யணுமா? நீங்க கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கை எழும்பவே இல்லை, ஆண்கள் பகுதியில் மட்டும்தான் கை எழும்பி இருக்கு. இப்ப தெரியுதா நம்ம ஆத்மாவை சத்துரு எப்படி திருடுறான்னு? நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்மளை நடத்துகிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யாரு? எங்க ஊழியர்களுக்கு. நாங்க கீழ்ப்படிந்து அடங்குவது, அதுதான் நான் என் ஆத்மாவை ஃபுல்லா ஆண்டவர் கொடுக்குறேன்னு அர்த்தம். என்ன? என் ஆத்மா பயப்படக்கூடாது. எந்த மனுஷனை பற்றி என் ஆத்மா என்ன செய்யாது? பயப்படாது. என் ஆத்மா எதை மட்டும்தான் இருக்கும்? கர்த்தரை மட்டும்தான் அன்பு கூறும். உலகத்தில் உள்ளவைகளிலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அன்பு கூற மாட்டேன். நானும் என் ஆத்மா சரீரம் முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்யும்? அன்பு கூறும். 3வது என் ஆத்மா கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கும், கலங்கவே செய்யாது. 4வது என் ஆத்மா கீழ்ப்படிந்து அடங்கும். யாருக்கு? எங்களை நடத்துறவங்களுக்கு. அப்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க ஆத்மா வெளியேறப்படுறது மறந்துடாதீங்க. அது முழுசா ஊத்துங்க ஆண்டவருக்கு. அவர்கள் சொல்லுகிறார்களா? அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர்கள் கடிந்து கொள்ளுகிறார்களா? எந்த கடிந்து கொள்ளுதலும் தற்காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நாள் போக போக அது பெரிய சமாதான பலனை தரும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்காதீங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. எந்த காரியத்தை செய்யனாலும் அவர்களோடு ஒரு ஆலோசனை கேட்டு செய்வது அது உங்களுக்கு என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க மட்டும் போய் செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல வர்ற லாப நஷ்டத்தை அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்க. சத்துரு அது நிமித்தம் உங்களுக்கு எதிராக ஈஸியா வந்துருவான். ஏன்னு பாப்பான், மேய்ப்பன் கையில கோலும் தடியும் கொடுத்துருக்கிறார். கோல் எதுக்கு தெரியுமா? உங்களை தட்டி நடத்துற. தடி எதுக்கு தெரியுமா? உங்க சத்துருவை அடிக்கிறது. ஏன்னா ஆட பட்சிக்கு யார் வருவா? சிங்கம், ஓனாய் வரும்.
அந்த கோலை எடுத்து சிங்கத்தை அடிச்சா கதை நடக்காது. தடி எடுத்து இங்கே அடிக்க உங்க பாஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாம மாத்தி பயன்படுத்திட்டாங்க, அதனாலேயே போச்சு. ஆனா இப்போ விளங்கிடுச்சு. ஒரு அம்மன் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். தடி எடுத்து அடிக்கணும்னா நீங்க யாருக்கு கூட நிக்கணும் சொல்லுங்க? மேய்ப்பனுக்கு. சில ஆடு பாத்தீங்கன்னா மேய்ப்பனுக்கு முந்தி ஓடும். எடுத்துச்சு இங்க மேய்ப்பன் பின்னாடி வாமா கூட நேரம் அங்க ஓடும். ஏன்னா அங்க புல்லு கிடக்குது. அது புல்லல்ல, உங்களை வஞ்சிப்பதற்கு சாத்தான் வைத்திருக்கிற வேட்டு. அப்புறம் போய் விழுந்தா யாரதான் தூக்கிட்டு வரணும்? இந்த மேய்ப்பன் தான் பாவம் தூக்கிட்டு வரணும். அதனால கண்டிப்பா உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் யாருதான்? எந்த மேய்ப்பன்? நாங்க அல்ல, கர்த்தர் உங்களுக்கு தந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கினாதான். மேய்ப்பன்ட்டு இருந்தது ஆத்துமாக்கு என்ன கிடைக்கும்? என்ன போச்சனும்? அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். அப்போ ஒரு ஆத்துமாவுக்கு என்ன சாப்பாடு? புல்லா இல்ல, கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு நிறைய வைக்கோல் விற்கப்படுது. வைக்கோல்னா புரியலையா? புரிஞ்சுதுன்னா சரி. பசும்புல் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள கலப்பில்லாத தேவ வார்த்தை. வைக்கோல் என்னது? வெட்டி போட்டத, காய போட்டத சொல்லுங்களேன் எடுத்து அஜாப்படத்தார். அந்த ஆடுகள் எப்படி இருக்காது? அந்த ஆத்துமாக்கள் புஷ்டியா. அப்போ பசும்புல் கிடைக்கிற இடத்தை விட்டு ஓடிடக்கூடாது, கெட்டியா பிடிச்சுக்கணும். காரணம், என் ஆத்துமாவுக்கு இதுதான் ஆரோக்கியம். புல்லு மட்டுமா? அமர்ந்த மழையில ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி போகும். எல்லா தண்ணி நீங்க பருகுவீங்களா? எல்லா தண்ணியும் மண்ணில் தான் கிடக்குது. ஆனா கிணத்துல தண்ணி எப்படி இருக்கும்? அதுவும் மண்ணில் தான் இருக்குது. மழையில ஓடுற தண்ணி மண்ணில் தான் இருக்குது. ஆனா இந்த தண்ணி எப்படி இருக்கு? அமர்ந்த தண்ணி சுத்தமா இருக்குது. அதுவும் தண்ணி தானே, அதுவும் மண்ணில் தானே இருக்குது. ஆனா அது என்ன தண்ணி? பல கலப்புள்ள தண்ணி. சூப்பரா சொல்லுங்க. எப்படி சொல்லு? எப்படி? என்ன தண்ணி? அழுக்கும் தண்ணியும் சேர்ந்தது. இது அப்படி இல்ல, அழுக்கெல்லாம் கீழே போயிட்டு தண்ணி மட்டும் மேல இருக்குது. இதுதான் ஆத்துமாவுக்கு ஏற்ற தண்ணி. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப 3 முக்கியமான காரியத்தை வெளியேறப்பட்டதை நம்ம தியானிச்சோம். ஒண்ணு, என்னுடைய ஜெபம் தூபமாய் மாறணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது? எனக்கானதா இருக்கக்கூடாது, அது இயேசுவுக்கானதாய். ஒப்பு கொடுக்குறீங்களா? ரெண்டாவது உங்கள் இருதயம் வெளியேறப்பட்டது. உங்கள் இருதயம் பொருளாசைக்குள்ள என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதாக, கர்த்தரை மட்டும் உங்கள் இருதயம் நம்பி இருப்பதாக. மூன்றாவது, வெளியேறப்பட்டது என்னுடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்காக நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஏன்னா இங்கதான் எனக்கு என்ன கிடைக்குது? பசும்புல்லும் அமர்ந்த தண்ணீரும். யூடியூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வைக்கோலும் நிறைய மழை தண்ணியும் சொல்லுங்களேன் கிடைக்கும். எடுத்து குடிச்சீங்கன்னா, சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்காது? ஆரோக்கியம் கிடைக்காது. புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற. அப்படி எழுப்பி இருக்கலாமா? அந்த ஸ்திரீ இன்னொன்னு, அந்த அம்மா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சுது. அதனால தான் சொன்னாரு, எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவளை பற்றி பேசப்படும். தேவ சித்தத்தை புரிஞ்சு நடக்கிற ஆத்மாவுக்கு தான் பரலோகத்துல பெரிய மேன்மை, பரலோகத்துல பெரிய ஜீவ கிரீடம். அப்படியே எழுப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். உங்களை ஒப்புக் கொடுங்க. இருதயத்தை ஊற்ற போறீங்க. உங்க கண்களில் கண்ணீர்கள் இன்னைக்கு வருவதாக. உங்கள் ஆத்துமாவை அப்படியே கர்த்தர்ட்ட ஊற்றி அப்படியே ஒப்புக் கொடுத்து எல்லாரும் கண்களை மூடுங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறங்க பார்க்கலாமே. ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைகளுக்கு உங்களை மனப்பூர்வமா ஒப்புக் கொடுங்களேன், மனப்பூர்வமா ஒப்புக் கொடுங்களேன். ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்தாண்டவரே இன்னும் அன்பு கூற
இன்னும் முழு ஆத்துமாவோடு, இன்னும் முழு சிந்தையோடு, முழு சரீரத்தோடு, முழு பலத்தோடு மேல் அன்பு கூற கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஆராதனை 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 கரங்களை தட்டி சில நிமிடங்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே என் நோக்கம் தவறிடுச்சு, என் ஜெபத்தின் நோக்கம் தவறிடுச்சு, என் இருதயத்தின் நோக்கம் தவறிடுச்சு, பொருளாசையிலும் பெருந்தீனியிலும் உலகத்திலும் என் இருதயம் போயிடுச்சு. ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை விட்டு விலகி போயிடுச்சு, மேய்ப்பனை விட்டு விலகி போயிட்டு இருக்குது. ஆண்டவரே இன்னைக்கு உங்க மந்தைக்குள்ள, இன்னைக்கு இந்த பசும்புலுக்குள்ள, அமர்ந்த தண்ணீருக்குள்ள எங்களை கொண்டு வரும். மனுஷனை கண்ட பயம், உலகத்தை குறித்த கலக்கம் இன்னைக்கு எங்களை விட்டு முறிக்கப்படுவதாக. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி சத்தத்தை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஜெபங்கள் தூபமாய் உங்க சமூகத்தில் ஒரு கலசத்தில் வந்து சேர்வதற்காய் நன்றி.